வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சிபிஐயிடம் சிக்கிய செந்தில் பாலாஜி இந்த முறை தப்பிக்க முடியாது. உண்மையாகவா சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. முதல்ல நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க இல்லையா, அந்த சம்மனை செந்தில் பாலாஜி அவர்கள் வாங்கவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? நேரடியா போய் கொடுக்க பார்த்தாங்க, வாங்கல. போஸ்ட் அனுப்பி பார்த்தாங்க, வாங்கல. இமெயில் அனுப்பி பார்த்தாங்க, வாங்கல. எதுக்குமே ரெஸ்பான்சிபிள் பண்ணவே இல்லைங்க. நம்ம விஜயாவது பரவாயில்லைங்க, சம்மன் அனுப்புனாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த சம்மனை வாங்கிக்கிட்டாரு. சிபிஐக்கு ரிப்ளையும் பண்ணியிருக்காரு. ஒரு 2 மாச கால அவகாசம் கொடுங்களேன், நான் ஆஜராகிறேன். எப்ப பார்த்தாலும் டெல்லிக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் டெல்லிக்கு வரல, என்னுடைய வீடு இங்க இருக்குது, அதுக்கு அருகாமையில எங்கேயாவது ஒரு இடம் சொல்லுங்க, சிபிஐ அலுவலகத்தில் நான் ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா சென்னையில் எங்க கூப்பிட்டாலும் நான் வர ரெடியா இருக்கிறேன். ஆனால இன்னைக்கெல்லாம் நான் சிபிஐ அலுவலகம் வர முடியாது அப்படின்னு நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சம்மனை வாங்கிக்கிட்டு பதிலாவது அளித்திருக்கின்றார். ஆனா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சம்மனே வாங்கலிங்க. சம்மன் வாங்காததுக்கு என்ன காரணம்? நம்ம செந்தில் பாலாஜியா இருக்கலாம், நம்முடைய விஜய் அவர்களா இருக்கலாம். 2 பேரையும் சிபிஐ ஆனது எதற்கு அழைத்திருக்கிறது? கரூர் சம்பவத்தில் இவங்கெல்லாம் குற்றவாளி என்று நினைச்சுக்கிட்டு அழைச்சிருக்காங்க கிடையாது. கரூர் சம்பவம் எப்படி நடந்தது, உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தெரியுமா அப்படின்னு கூப்பிட்டு சாட்சியாக விசாரிக்க போறாங்க. இந்த சாட்சியாக விசாரிக்கின்ற நிகழ்வுக்கு கூட நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் சம்மன் வாங்கவே இல்லை. ஏன்னா கரூர் சம்பவத்தில் தவேகா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்கின்ற ஆவணங்களை நிறைய அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. அதனால அந்த ஆவணங்கள் தொடர்பாக சிபிஐ ஆனது விசாரித்தால் நாம சிக்கி விடுவோம், தேவையில்லை அப்படின்றதுனால செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சாட்சிக்கு கூட நான் ஆஜராகல அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் வாங்கவே இல்லைங்க. எனக்கு ஒரு டவுட் எப்போதும் இருந்துகிட்டே இருக்குதுங்க. என்னன்னா, செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பின விஷயத்தை பற்றி நம்ம தமிழ் ஊடகம் எதுவும் பேசவே இல்லை. 1 வார காலமாக நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிபிஐ ஆனது சம்மன் அனுப்பிட்டே இருக்குது. நேரடியாகவும் 2வது லெட்டரையும் 3வது மெயிலையும் சம்மன் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனா 1 வார காலமாக இந்த சம்மன் அனுப்புகின்ற விஷயமானது நம்ம தமிழ் ஊடகத்துக்கு தெரியாதா? ஏன் தமிழ் ஊடகமானது இதை மறைச்சது அப்படின்ற விஷயம் ரொம்பவே சந்தேகமா இருக்குது. அது மட்டும் இல்ல, நேற்று தான் நம்ம வீடியோவை பார்த்துருப்பீங்க. நம்முடைய எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு போனார், உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். தொகுதி உடன்பாடு பற்றி பேசதான் போறாரு அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க. ஆனா செந்தில் பாலாஜி மூலமாக முதலமைச்சருக்கு ஆப் வைக்கின்ற விஷயம் தொடர்பாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க, நம்மளும் பேசியிருந்தோம். அதுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு யோகம் பண்ணாங்க. அதை வெளிப்படுத்தும் விதமாக 2 நாளைக்கு முன்பாக தான் நம்முடைய எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும், ஸ்டாலின் அவர்களே, செந்தில் பாலாஜி தான் உங்களுக்கு ஆப் வைக்க போறாரு, அவரால் தான் உள்ள போக போறீங்க அப்படின்னு சொன்னாங்களே. இந்த சம்மன மனசுல வச்சுக்கிட்டு தான் சொன்னாரா எடப்பாடி பழனிசாமி? தெரியலீங்க. அது மட்டும் இல்ல, இந்த கிஷோர் கே சாமி தெரியுங்களா, அவரு தன்னுடைய யூடியூப் சேனல்ல 1 மாதத்துக்கு முன்பாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். என்ன கருத்து என்று சொல்கின்ற பொழுது, கரூர் சம்பவம் நடக்கின்ற தருணத்துல நம்ம விஜய் அவர்கள் பேச வராரு. அப்படி பேச வருகின்ற போது அந்த கூட்டத்துக்கு நடுவே வரிசையாக ஆம்புலன்ஸ் போச்சு. இந்த ஆம்புலன்ஸுக்கெல்லாம் பணம் போயிருக்குது காலையிலேயே. ஏண்டா காலையிலேயே எல்லா ஆம்புலன்ஸுக்கும் எங்கிருந்து பணம் போயிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க அத்தனை பேருக்கும் நம்ம செந்தில் பாலாஜினுடைய அசிஸ்டன்ட் கையிலிருந்து போயிருக்குது. அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ஒரு காவல்துறை அதிகாரிக்கு பணம் அனுப்பிச்சிருக்காரு. அந்த காவல்துறை அதிகாரி கூகுள் பே மூலமாக இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கெல்லாம் பணம் அனுப்பிச்சிருக்காரு. அப்போ செந்தில் பாலாஜிக்கு தெரியாம செந்தில் பாலாஜியுடைய அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிக்கு பணம் அனுப்ப முடியுமா? காவல்துறை அதிகாரி தான் பாத்தீங்கன்னா எல்லா ஆம்புலன்ஸ்களுக்கும் பணம் அனுப்பியிருக்க முடியுமா? அதனால செந்தில் பாலாஜிக்கு ஏதோ ஒரு விஷயத்துல இந்த கரூர் சம்பவத்துல நல்லாவே தொடர்பு இருக்குதுங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி போறேனுங்க, அதுவும் எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. எப்ப பார்த்தாலும் நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வச்சுக்கிட்டே சொல்லுவாரு, இந்த கரூர் சம்பவம் யாரால் நடந்ததுன்னு நான் சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர்களால் தாங்க நடந்தது அப்படின்னு அடித்து சொல்லுவாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவை பேசிட்டு இருக்கின்ற பொழுது செந்தில் பாலாஜி சம்மனை வாங்கிட்டு இருக்காருங்க. மார்ச் மாசம் 17ஆம் தேதி ஆஜராகிறாராம். வித்தியாசமா இருக்கிறது.
அதாவது சம்மன் அனுப்பப்பட்ட விஷயங்கள்ல பல முரண்பட்ட தகவல் இருக்கிறதாம். அதனால நேரடியா போய் ஆஜராகி விளக்கம் அளிக்க போறாராம் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள். நாமெல்லாம் கேட்டு இருந்தோம், செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வார காலமா சம்மன் கொடுக்கறதுக்காக அல்லோல கொல்லோல பட்டிருக்குது சிபிஐ, ஏன் சம்மனை வாங்க மாட்டாரு அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தோம். ஆனாலும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு தாங்க இருக்குது. அவர் ஆஜராகட்டும் ஆஜராகாம இருக்கட்டும். ஆனா என்ன சந்தேகம் கேட்டீங்களா? இதை கேளுங்களா. இந்த திமுக அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காவல்துறைக்கு அவங்க பயப்படுறதே கிடையாதுங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறையானது தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது, தமிழக காவல்துறை முதலமைச்சர் கையில் இருக்கிறது. அதனால இந்த ரெண்டை கண்டும் தமிழக அமைச்சர்கள் பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா முதல்வர் உத்தரவிடாத வரைக்கும் லஞ்ச ஒழிப்பு துறையானது எந்த அமைச்சரையும் கைது பண்ண போறது கிடையாது, காவல்துறை அணுக போறதே கிடையாது. அதனால தமிழ்நாட்டு காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்து கவலைப்பட தேவையில்லை. ஆனால் சிபிஐயை பார்த்து கூட திமுக அமைச்சர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் பயமே இல்லைங்க. இடியை பார்த்த பிறகு கூட முன்னாள் அமைச்சர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் பயமே இல்லைங்க. இடி கே நேரு மீது வழக்கு பதிவு சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சுங்க. நீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்குது, 1க்கு 2 நீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் கே நேரு மீது வழக்கு பதிந்திருக்கின்றார்களா? இடி ஆதாரத்துக்கு மேல ஆதாரத்தை நம்முடைய கமிஷனர் ஆபீஸுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கணத்துல போட்ட கல்லு மாதிரி அந்த சம்மன் நிக்குது. ஆனா உயர் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அமைதியா தான் இருக்கிறாங்க. மாநாட்டுக்கு முன்னாடியே நம்ம கே நேரு அவர்களை கைது பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. ஆனால் மாநாடும் முடிஞ்சு போச்சு. இப்போவும் கே நேர யாராலையும் டச் பண்ண முடியல. செந்தில் பாலாஜி சிபிஐ சம்மன் அனுப்புது. உங்க எல்லாருக்கும் தெரியும், 1,75,000 கோடி அளவுக்கு ஊழல் செய்து விட்டார்கள், காற்றிலேயே ஊழல் அப்படின்னு எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ண பிறகு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் ஆனது நம்முடைய ராசா அவர்களையும் கனிமொழி அவர்களையும் 6 மாசம் தூக்கி ஜெயிலில் வச்சாங்க. காங்கிரஸுக்கு இருந்த தில்லு பாஜகவுக்கு இல்ல போல இருக்குதுங்க. அதனாலதான் திமுக அமைச்சர்களும் சரி முன்னாள் அமைச்சர்களும் சரி எந்த ஒரு விசாரணை அமைப்பை கண்டும் பயப்படுறதே கிடையாதுங்க. இப்பெல்லாம் ஆரம்பத்துல பயந்தாங்க, ஆனா அதுக்கப்புறம் என்ன தைரியம்னு தெரியலைங்க. ஆனா யாருமே எந்த ஒரு சம்மன் அனுப்பினாலும் சரி ஆதாரங்கள் அனுப்பினாலும் சரி அவங்க அதை பற்றி கவலைப்படுவதே இல்லைங்க. இப்ப ஈடியானது சம்மன் அனுப்பியிருக்குதுங்க நம்முடைய கே நேருக்கு. அந்த சம்மன் உண்மை இல்லை என்றால் அவதூறு பரப்புறாங்கன்னா இப்ப கே நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணுமா இல்லைங்களா? பாருங்க, நான் திமுக அமைச்சரவையில் முன்னணி அமைச்சருங்க. என் பேருக்கும் புகழுக்கும் களங்க விளைவிக்கிற மாதிரி அரசியல் உள்நோக்கம் கொண்டு ஈடியானது என் மீது பொய் புகார் தந்திருக்கிறது, பொய்யான ஆவணங்களை தந்திருக்கிறது. மக்கள் மத்தியில் எனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் என்ன சிறையில் தூக்கி வைக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் மத்திய அரசாங்கத்தின் கைப்பாவையாக இடி செயல்படுகிறது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் இல்ல? யாரு? நம்முடைய கே நேரு அவர்கள் நீதிமன்றத்துக்கு போயும் அனுப்பப்பட்ட ஆதாரங்களுக்கு எதிராக தடை வாங்கவே இல்லைங்க. ஆனால் என்ன ஒரு அசால்ட் தைரியம், என்ன நடந்துற போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கே நேரு அவர்கள் அமைதியா இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? ஊழல் பண்ணது பட்டவர்த்தனமா இருக்குது, எல்லாரும் பேசுறாங்க, ஆனா அமைதியா இருக்கிறாங்க. இந்தியாவிலே 2 முதலமைச்சர் தானுங்க பாஜகவை கண்டு பயப்படவில்லைங்க. அந்த 2 ஸ்டேட்ல தான் ஊழல் பண்ணவர்களையும் பாஜக கை வைக்காம அப்படியே விட்டு வச்சிருக்குது. 2வது, ஊழல் பண்ணி இருந்தாலும் அந்த பாஜக அரசாங்கமானது நாங்க விசாரணை அமைப்பு கிட்ட ஆதாரங்களை கொடுத்துருக்கிறோம், ஆனா விசாரணை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. இந்தாங்க நீதிமன்றமே இந்த ஆதாரத்தை பாருங்க, அவங்க மீது விசாரிக்கப்பட வேணும், நிறைய வழக்கு நிலுவையில் இருக்குது, அந்த ஆள் ஆஜராக சொல்லி உத்தரவிடுங்க அப்படின்னு மத்திய அரசாங்கம் கூட போக மாட்டேங்குதுங்க. மம்தா பானர்ஜி அவங்களுடைய மரும்புள்ள மீது ஏகப்பட்ட ஊழல் புகாருங்க. ஆனா அந்த அபிஷேக் பச்சன் எங்க போனான்னு தெரியலீங்க. அதனால இதுவரைக்கும் மம்தா பானர்ஜி மருமகன் பொறுத்த வரைக்கும் ஜாலியா தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு எதிராகவே அரசியல் பண்றாங்க. அப்ப கூட விமர்சனம் தான் வைக்க முடியாத கண்டி பாஜகவனால. ஏயா, சட்டத்தின்படி ஆட்சி நடத்தக்கூடியவங்க குடியரசுத் தலைவர், அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது அவங்களை வரவேற்க வேண்டிய கடமை ஒரு முதலமைச்சருக்கு இருக்குது. ஆனா மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்கள வரவேற்க போலீங்க, சுத்தமா வரவேற்க போலனா கூட பரவாயில்லைங்க. நம்ம மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் பழங்குடியினரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை ஏற்பாடு பண்றாங்க
நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு. ஆனா அந்த ஏற்பாட்டை கூட சரியா நடத்த விடாம தடுக்கிறாங்க. இந்திய வரலாற்றிலேயே குடியரசுத் தலைவருடைய விழாவை தடுக்க முற்பட்ட ஒரே அரசாங்கம் மேற்கு வங்காள அரசாங்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே சவால் விடுறாங்க. அது மட்டும் இல்ல, யாராவது ஒரு அமைச்சர் போய் வரவேற்று இருக்கணும் குடியரசுத் தலைவரை. ஏன்னா முதலமைச்சர் வரல இல்லையா, அதனால ஒரு அமைச்சர் போய் குடியரசுத் தலைவரை வரவேற்று இருக்க வேண்டும். பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்துக்கே வந்தாலும் பிரதமரை ஒரு மாநில முதலமைச்சரோ இல்ல அமைச்சர்களோ போய் வரவேற்கணும். அதுதான் மரபு. குடியரசுத் தலைவர் என்கின்ற போது முதலமைச்சர் கண்டிப்பா போய் வரவேற்கணும். அப்படி வரவேற்கவில்லை என்றால் நியாயமான காரணங்களை சொல்லணும். ஆனா மேற்கு வங்காளத்தில் என்ன நடந்தது பாருங்க, முதலமைச்சரும் போய் வரவேற்கல, அமைச்சர் பெருமக்களும் போய் வரவேற்கல. இன்னொரு கொடுமை, தலைமைச் செயலாளர்கள் கூட போய் வரவேற்கலிங்க. அதிகாரிகளும் புறக்கணிப்பு, அமைச்சர்களும் புறக்கணிப்பு, முதலமைச்சரும் புறக்கணிப்பு. ஸோ இதையெல்லாம் பார்த்த பிறகு நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்களுடைய செயல்பாடுகளை கண்டு குடியரசுத் தலைவரே வேதனைப்பட்டு, நான் ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு ஜனாதிபதிங்க, என்னை வரவேற்கலனா கூட பரவாயில்லைங்க மம்தா பானர்ஜி, அவங்க எப்படியா இருந்தாலும் எனக்கு தீதி தாங்க, அதாவது சகோதரி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வங்காளத்திலே பேசிவிட்டு வந்துட்டாங்க. இத்தனைக்கும் சகோதரர் ஸ்டேட் தானுங்க ஒரிசாவும் மேற்கு வங்காளம். ஆனாலும் என்ன ஒரு அரசியல்னு தெரியல, குடியரசுத் தலைவருக்கு எதிராக மம்தா பானர்ஜி அவர்கள் வரவேற்கலனா கூட பரவாயில்ல. எப்போதும் குடியரசுத் தலைவர் மீது யாரும் விமர்சனமே வைக்க மாட்டாங்க. ஆனா மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க குடியரசுத் தலைவர் மீது. என்ன விமர்சனம் வைக்கிறாங்க? அடப்போயா, இந்த அம்மா என்னவோ மேற்கு வங்காளத்துக்கு இல்லாத பொல்லாதெல்லாம் கொண்டு சேர்த்துட்ட மாதிரியும், இப்பதான் பழங்குடியினர் மீது இந்த குடியரசுத் தலைவருக்கு பெரிய அக்கறை வந்த மாதிரியும் எங்க மாநிலத்தில் பிலிம் காட்டுறாங்க. ஆனா மணிப்பூர் எரிக்கின்ற பொழுது, அங்க பழங்குடியினர் எரிக்கின்ற பொழுது, அங்க எல்லா வீடுகளும் இடிக்கின்ற பொழுது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும் போது, அடக்குமுறை இருக்கின்ற பொழுது இந்த குடியரசுத் தலைவர் வாய் திறந்தாங்களா ஜனாதிபதியை? அப்போதெல்லாம் சிறுபான்மையர் பற்றியோ அப்போதெல்லாம் பழங்குடியினர் பற்றியோ இந்த அம்மாவுக்கு கவலையே இல்லையே. அதுனா மேற்கு வங்காளத்தில் வந்தா மட்டும் பழங்குடியினரை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தடுத்துட்டாங்க மம்தா பானர்ஜி. அரசியல் உள்நோக்கம் கொண்டு ஜனாதிபதிக்கு எதிராக கூட அரசியல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கறாங்களே. மணிப்பூர் பற்றி பேச வேண்டியது தானே, அவ்வளவு பழங்குடியினர் பத்தி சிந்திக்கிறதா இருந்தா அப்படின்னு ஜனாதிபதிக்கு எதிராகவே விமர்சனம் வச்சாங்க. அதாவது ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஜனாதிபதி ஆயிருக்காங்க. அதனால மேற்கு வங்காளத்தில் பழங்குடிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்று சேர்ந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு நினைச்சாங்க. இப்படி பழங்குடிகளை ஜனாதிபதி அவர்களே ஒருங்கிணைக்கின்ற பொழுது அந்த ஒருங்கிணைப்பானது பாஜகவுக்கு வாக்கா மாறும். ஏன்னா பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை ஜனாதிபதி ஆக்கினது பிஜேபி தான். ஸோ அந்த வாக்கு வங்கி அரசியலுக்காகவே மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்கள போய் வரவேற்கவும் இல்லை. ரெண்டாவது, அந்த விழாவை சிறப்பாக செய்து முடிக்கணும் என்பதற்கான சிறப்பான ஏற்பாடுகளும் பாதுகாப்பு விஷயங்களும் செய்யவே இல்லைங்க. மத்திய அரசாங்கம் செஞ்ச பாதுகாப்பு தானுங்க. ஒரு முதலமைச்சர் போய் நம்முடைய ஜனாதிபதி அவர்களை வரவேற்றிருந்தார்கள் என்றால் அந்த நிகழ்ச்சியானது மேற்கு வங்காளம் முழுவதும் போய் சேர்ந்திருக்கும் ஒட்டுமொத்த மக்களிடையே. அப்படி போய் சேரக்கூடாது என்பதற்காக தான் தடுக்க பார்த்தாங்க. ஆனால் ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜியுடைய செயல்பாடுகளை விமர்சித்ததன் மூலமாக நான் ஏன் மேற்கு வங்காளம் வந்தேன், என்னை யார் அழைச்சது, எந்த விழாவில் கலந்து கொள்ள வந்தேன் அப்படின்ற விஷயம் எல்லாம் யாருக்கு போய் சேரணுமோ சர்ச்சையாகவே போய் சேர்ந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜியுடைய செயல்பாடுகளை நல்லா வச்சு செஞ்சார். விமர்சனங்கள் பதிலுக்கு பதில் வந்தது. அதனால பழங்குடியினத்தை சார்ந்த ஜனாதிபதி அவர்களை மம்தா பானர்ஜி அவர்கள் வரவேற்கவில்லை. இதுதான் பழங்குடியிற்கு நம்ம மம்தா பானர்ஜி அரசாங்கம் செய்யக்கூடிய நல்லது அப்படின்ற அளவு போய் சேர்ந்தாச்சு. மம்தா பானர்ஜி தேவையில்லாமல் பண்ணி நாம வம்புல மாட்டிட்டுமே என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதே மாதிரி தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் நாம போய் ஆஜரானோம்னு வச்சுங்களேன் மாட்டிக்கும். இன்னைக்கு இணையதளத்தில் என்ன போயிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதாவது கரூரில் விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் குவிந்திருக்கிறான். அப்படி ஏகப்பட்ட பேர் குவிந்திருக்கிற அந்த தருணத்தில் திடீர்னு செருப்பு விழுது. விஜய் அவர்கள் சேர்ந்த உடனே விஜய் வரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்பாக ஜென்ரேட் ஆஃப் பண்ணிடுறாங்க, லைட்டு நின்று போகுது. இப்போ அங்கே இருக்கின்ற தொண்டர்களாக இருக்கலாம், தவேகா நிர்வாகியாக இருக்கலாம், என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு உயிரை பிடிச்சிக்கிட்டு காத்துட்டு இருக்கோம். எவ்வளோ மணி நேரமாக காத்துட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா 5-6 மணி நேரமாக காத்துட்டு இருக்கோம். 5-6 மணி நேரமாக விஜயை பார்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு அமைதியாக காத்துக்கிட்டு இருக்கிற நாங்கள் விஜய் வந்த பிறகு செருப்படுத்து வீசுவோமா? செருப்படுத்து வீசினா அங்கே ஒரு தள்ளுமுள் ஏற்படாதா? கலவரம் ஏற்படாதா?
விஜய் ரசிகனுக்கு விஜய்க்கு எதிராக செருப்பு எடுத்து வீச வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வருது? அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கரூர்ல செருப்பு வீசினவங்க திமுக காரங்களா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, எப்ப செருப்பு வந்து விழுந்தது? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 10 ரூபாய் பாட்டிலுக்குன்னு பாட்டு பாடுறா இல்லையா, அந்த தருணத்துல தான் வந்து செருப்பு விழுது. அப்போ இந்த செருப்பை வீசினது யாரா இருக்கும்? செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளராக தான் இருக்கும். நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா, ஏம்பா அந்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்படுவதற்கு முன்பாக உன்னை பற்றி விஜய் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறாரு, அதற்கு பிறகுதான் செருப்பு வீசப்பட்டிருக்குது. அப்ப திமுக ஆதரவாளர்கள் வீசினாங்களா? கண்டிப்பா கேள்வி எழும். அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களால் என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால ஏற்கனவே வந்து தவேகாக்காரங்க நிறைய ஆவணங்களை திமுக மற்றும் காவல்துறை அரசாங்கம் இது மூன்றும் செய்த தவறுகள் தாங்க இது நடப்பதற்கான காரணம் அப்படின்னு கொடுத்துருப்பதனால, ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் போய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார்னா சிபிஐ ஆனது அவரை கைது பண்ணாலும் கைது பண்ணிடும். இன்னைக்கு சாட்சியாக கூப்பிட்டு தான் விசாரிக்கிறாங்க. ஆனால் சாட்சியே இருந்தாலும் அந்த சாட்சி சொல்றவங்களுடைய வார்த்தையில் உண்மை இருக்கணும். சிபிஐ ஆனது நிறைய ஆவணங்களை கைப்பற்றிக்கிறது. அந்த ஆவணத்துக்கு நெருக்கமாக சொல்லணும். அப்படி சொல்லணும்னா நம்முடைய விஜயா இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜியா இருந்தாலும் சரி, தட்டி தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அதனால செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நம்ம போனோம்னா தப்பிக்க முடியாது. அப்படியே கைது பண்ணாலும் நாங்க அழுதுடும் இல்ல, யூரின் போயிடும் இல்ல பேண்ட்ல, அதுக்கப்புறம் அனுதாபத்தை உருவாக்கிடும் இல்ல. அனுதாபம் உருவாக்கினா தான் தமிழ்நாட்டு மக்கள் சென்டிமெண்டா எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா, கை வைக்கும் போது பாத்துக்கலாம்யா அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜிக்கும் கரூர் சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்குதா? அதனால தான் பயப்படுறாரா? விஜய் தான் எல்லா தப்பும் பண்ணாருன்னா செந்தில் பாலாஜிக்கே இவ்வளவு பயம்? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.